2026 தேர்தலில் 200 தொகுதிகளை வெற்றி இலக்காக கொண்டு பணியாற்றி வருகிறது திமுக. கோவையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் முதல்வர் ஸ்டாலின் தகவல். ஈரோடு கிழக்கு தொகுதி மீண்டும் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படுமா என்ற கேள்விக்கு முதல்வர் பதில். திமுக கூட்டணிக்கு ஈரோடு கிழக்கு வசமாகும் என சூசகம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி 6ஆம் தேதி தொடங்கும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு. ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் RN ரவி உரையாற்றுகிறார். நெல்லை நீதிமன்ற வாசலில் நடந்த படுகொலை சம்பவத்திற்கு EPS கண்டனம். காவல்துறை மீது குற்றவாளிகளுக்கு அச்சம் அறவே இல்லாத அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. நெல்லை நீதிமன்ற வாசலில் இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட கொடூரம். குற்றவாளிகளை பிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் தகவல். கொலை தொடர்பாக 4 பேரை கைது செய்து விசாரணை. நெல்லை நீதிமன்ற வாசலில் மாயாண்டி என்ற நபரை 7 பேர் கொண்ட கூலிப்படை வெட்டி கொலை செய்த சம்பவம். சரமாரியாக வெட்டிவிட்டு குற்றவாளிகள் சாவகாசமாக தப்பிச் சென்றதாக நேரில் பார்த்த வழக்கறிஞர் பேட்டி. அதிகாலையில் சாமியார் முரளி தனக்கும் தனது குடும்பத்திற்கும் விஷத்தை தீர்த்தம் என கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட கணேசன் பரபரப்பு பேட்டி. தனது வீட்டில் வசித்து வந்த முரளிக்கு கோயில் கட்டி கொடுத்து உணவும் கொடுத்து வந்த நிலையில் துரோகம் செய்து விட்டதாக வேதனை. தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்டுள்ள கேரள மருத்துவ கழிவுகள் குறித்து கேரள அதிகாரிகள் ஆய்வு. ஆய்வுக்கு பின் அரசிடம் நாளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என கேரள அதிகாரிகள் தகவல். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பி வைப்பு. மத்திய சட்டத்துறை அமைச்சர் முன்மொழிந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றம். எண்ணூர் அனல் மின் நிலைய விரிவாக்க திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டத்தில் சலசலப்பு. சீமான் பேசுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கமிட்டதால் பரபரப்பு. சென்னை அண்ணா நகர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் விரைவில் இறுதி அறிக்கை தாக்கல். சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பு பதில். மகாராஷ்டிரா மாநிலம் ராய்கட் பகுதியில் தனியார் பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 5 பேர் பலி. புனேவிலிருந்து மகத் பகுதியில் நடைபெறும் திருமண விழாவுக்கு சென்றபோது நேர்ந்த கோர விபத்து. பேருந்தில் சில்மிஷம் செய்த போதை ஆசாமிக்கு பளார் விட்ட பெண். மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நிகழ்ந்த சம்பவம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.